வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக ஞான களஞ்சிய பாடலில் சுவாமிஜியோட 84வது பாடலாக சிந்திக்க எடுத்துக்கலாம். பொருளாதாரத்தை பற்றி தான். அடிமை, பிச்சை, கடன், போர் ஏது, இதுதான் தலைப்பாக கொடுத்துருக்காரு. அதை சிந்திக்கலாம். தனி மனிதன் வாணிபமே என்றும் எங்கும் சமுதாயத்தில் பலரை ஏழையாக்கி தருகிறது. பல துன்பங்கள் தொடராய் இந்த தத்துவத்தையும் பெரும்பாலோர் உணர்ந்து விட்டார். இனி உலகில் செல்வந்தர்கள் தேவைக்கேற்ப இச்சைப்படி சட்டங்கள் அவ்வப்போது ஏற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் உரிமையும் இங்கு ஏது. அடிமை, பிச்சை, கடன், போர், ஏழ்மை எல்லாமே ஏதுன்றார். அப்போ தனி மனிதன் வாணிபமே என்றும் எங்கும். ஒரு தனி மனிதன் சம்பாதிக்கிறாங்க, பொருள் சேர்த்துக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் சொந்தம். அது பொது சொத்தாக வராது. அது அவங்களுக்கு தரணும்னு அவசியம் இல்லை, அவங்களா விருப்பப்பட்டால் தரலாம். அப்போ ஒரு தனி மனிதன் வாணிபமே என்றும் எங்கும் சமுதாயத்தில் என்ன பண்ணுறது, பலரை ஏழையாக்கிறது. கூட்டு தான் எல்லாத்துக்குமே. அது கூட்டு இருந்தால், கூடு இருந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல். அப்போ சமுதாயத்தில் பலரை ஏழையாக்கி தருகிறது. பல துன்பங்கள் தொடராய் இந்த தத்துவத்தை பெரும்பாலோர் உணர்ந்து விட்டார். அதுதான் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தனி மனிதன் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பங்கு அவங்க லாப நோக்கம் எடுத்துப்பாங்க. அப்போ அடுத்த வர லாபத்தில் சம்பளமும் தந்து பங்கும் கொடுத்துருவாங்க. ஏன்னா உழைக்கிறவங்களோட அந்த கண்ணீர், அவங்களோட வேதனை, அவங்களோட துன்பம், இதெல்லாம் அதன் மூலிமா சம்பாதிக்கக்கூடிய சொத்து துன்பத்தை தான் தரும். இன்பத்தை தருமா? துன்பத்தான் தரும், வலி தான் தரும், வேதனை தான் தரும். அப்போ அவங்க துன்பப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்கள ஒரு பங்குதாராக மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக உழைச்சிட்டு போவாங்க. அப்போ பல துன்பம் இந்த தொடராய் இந்த தத்துவத்தை பெரும்பாலார் உணர்ந்து விட்டார். இதை உணர்ந்துட்டாங்களே போதும். இனி உலகில் செல்வந்தர்கள் தேவைக்கேற்ப. அப்போ இனி உலகத்தில் என்ன பண்ணாங்க, செல்வந்தர்கள் அவங்க தேவை போதும். உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம மேலே மேலே போட்டுக்க போகிறோம், எவ்வளோ உணவு இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறோமா? அளவுக்கேற்ற தான், எதுவுமே அளவு தான் இல்லைங்களா? அப்போ அந்த அளவை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, கொடுக்கக்கூடிய தன்மை வரும். அவங்களுக்கு ஒரு பயம், அது ஒரு பற்று, அது ஒரு பந்தமாக மாறிடுறாங்க. நாம் அப்படி இருந்தால் ஏன் அப்படின்னா இந்த உலகம் அப்படி தான் பார்க்குது. பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது ஆன்மீகத்தில் இருக்கிறதால, இருந்தாலும் உண்மை இருக்குது. பணக்கார பின்னாடியும் பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க தெரியாமல் செய்கிறாங்க பைத்தியம், இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொத்து இருந்தனா கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஏன் தெரியல, இந்த சமுதாயத்தால் தான் அவங்க அது ஒரு பெரிய பலமாக நினைக்கிறாங்க. அது ஒரு பலவீனன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் கொடுத்து பாருங்கள், சிறப்பாக வருவாங்க. அப்போ இந்த உலகில் செல்வந்தர்கள் தேவைக்கேற்ப இச்சைப்படி சட்டங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்க, சட்டம் கொடுக்க வேண்டும். சமுதாயத்தில் அரசாங்கம் ஏற்றிக்கொள்ளும் வாய்ப்பையும் உரிமையும் இங்கு ஏது. அப்போ அவங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் முதலீடு போடுறாங்க. இப்போ முதலீடு போடுறவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஏற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் உரிமையும் இங்கு ஏது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ இதில் என்ன நடக்குது, இது மாதிரி அவங்க எல்லோரும் ஒத்துமையாக ஒன்றாக எல்லாம் கலந்து இருக்கும் பொழுது இங்கே அடிமை ஏது, பிச்சை ஏது, கடன் ஏது, போர் தான் ஏது, ஏழ்மை தான் ஏது, எதுவுமே இருக்காது. எல்லாருமே ஒன்றா இருந்து சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க. குருகுலம்னு ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் அரசன் மாவனும் ஆண்டி மாவனும் ஒரே இடத்துல தான் குருக்கள் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு, குழந்தைகள் இளம் வயதிலேயே அவங்க பிஞ்சு மனதிலேயே நீயும் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் என்ற அந்த எண்ணத்தை ராஜா மகனும் கடைநிலை ஊழியர் மகனும் ஒன்றுதான் என்ற நிலை. இந்த எண்ணம் வந்துடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும், சுதந்திரம் வரும், அமைதி வரும்,
ஆனந்தம் வரும். இதை விட வேறு என்னங்க இருக்குது? அந்த கொடுக்கக்கூடிய மனசும் அவங்களுக்கு சந்தோஷமாக தரும். அந்த நிலையில் நாம் இந்த தனி மனிதனோட வாணிபத்தை அடிமை, பிச்சை, கடன், போர் இதெல்லாம் இல்லாமல், ஏழ்மையெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம்னு சொல்லி இன்றிலிருந்தே அந்த எண்ணத்தை போடுவோம். அனைவரும் சுகமாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.